Dear friends, welcome back to JS Creation. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 5 இயர்ஸ் எல்எல்பிக்கான அட்மிஷன் ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கு. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு 9ஆம் தேதி லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அவங்கவுங்க அந்தந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு 10 மற்றும் 11ஆம் தேதியில் அந்தந்த காலேஜிலேருந்து யூனிவர்சிட்டிக்கு எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட் எல்லாமே யூனிவர்சிட்டிக்கு வந்துடும். அதன் பின்னால் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்டு வேக்கன்சி இருக்குது என்பதை அனலைஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கவுன்சிலிங்க்கான மெரிட் லிஸ்ட்டை அரைவ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக எவ்வளோ காலேஜில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் மெரிட் லிஸ்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 சீட்டு வேக்கன்சி இருக்குன்னு அவங்க 25 பேருக்கு கவுன்சிலிங்காக கால் பண்ணுவாங்க. அதாவது 2.5 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்டுக்கு கவுன்சிலிங்காக கால் பண்ணுவாங்க. அதுதான் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஜூலை 14 அல்லது 15க்குள்ளே செகண்ட் கவுன்சிலிங்க்கான மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிடும். இது வரைக்கும் லாஸ்ட் 10 இயர்ஸை அனலைஸ் பண்ணி பார்த்ததில் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் 55லேருந்து 65% ஆஃப் த ஸ்டூடெண்ட் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கவுன்சிலிங்கில் 25லேருந்து 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு ஜாயின் பண்ணாங்க. பேலன்ஸ் இருக்கிறத 10% தேர்ட் கவுன்சிலிங்கு கண்டிப்பாக போகும். நம்ம பேசிக்கிட்டு இருக்குது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் பண்ணப்பட்ட காலேஜை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக செகண்ட் மற்றும் தேர்ட் கவுன்சிலிங் கண்டிப்பாக நடக்கும். நம்ம சேனலில் வருகிற 12th அன்னைக்கு எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் ஃபில்லப் ஆகிருக்குன்ற டீட்டெயிலை உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.